காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. பாவ நைட்டு ரொம்ப நேரம் தூங்காம இங்கே தூங்கிட்டான் போலயே. அன்பு அன்பு கண்ணா, இங்கே தூங்கிட்டியா? ஆமாத்த, அதுக்குள்ள விடிஞ்சிட்டா? விடிஞ்சது கூட தெரியாம இவ்வளவு நேரம் தூங்கிட்டே இருக்க. அப்ப அவ்வளவு நேரம் ராத்திரி உட்காந்து வேலை பார்த்திருக்கீங்க? ஐயோ அத்த, நான் சும்மா தான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். அது மட்டும் இல்ல, கொஞ்ச நேரத்துல நான் தூங்கிட்டேன். சாம் தான் வேலை பார்த்துட்டு இருந்தான். கிளம்பி போயிட்டானா? சாம் வீட்டுக்கு போன மாதிரி எல்லாம் தெரியலையா அன்பு? கார்ல தான் வந்தான். கார் வெளியே தான் நிக்குது. அப்பனா கார்ல போகல தானே? ஒருவேளை குருவோட பைக் எடுத்துட்டு கிளம்பிருப்பாத்த. இல்லையே கண்ணா, அதுவும் வீட்ல தான் நிக்குது. வெளியே வீட்ல இருந்து பைக் கார் எதுவும் போன மாதிரி தெரியல. அப்ப எங்க போயிருப்பான்? நம்ம குளிக்கவே செஞ்சிட்டோம். இவன் இன்னுமா எந்திரிக்கலாம்? எழுப்பலாமா? ஒருவேளை வேண்டிக்கிட்ட மாதிரி இவனுக்கு காய்ச்சல் வந்திருக்குமோ? அதானே, இவனுக்குலாம் காய்ச்சல் வருமா என்ன? நல்லா தான் இருக்கான். ஆனா இவன் இன்னைக்கு ஆபீஸ் வரக்கூடாதே. என்ன பண்றது? எப்படியும் குரு இன்னும் கொஞ்ச நேரத்துல காலேஜ் கிளம்பி போயிடுவான். நானும் ஆபீஸ் போயிடுவேன். இவன் இந்த ரூம்லயே பூட்டி போட்டா, இந்த 2 ரூமையும் பூட்டிட்டா, இவன் எவ்வளவுதான் கத்தினாலும் வெளியே உள்ளவங்களுக்கு சத்தமே கேட்காது. அதான் சரி, இவன் இன்னைக்கு ஆபீஸ் வரக்கூடாதுன்னா காய்ச்சல் வரணும்னு நினைச்சோம். ஆனா காய்ச்சல் வரல. அப்பனா இந்த ரூம்குள்ள இவனை பூட்டி போடுறதுதான் கரெக்ட். ஐயோ, டேய், இவன் இங்கே தூங்கிட்டு இருக்கான். ஏமோ உன்ன தாண்டி கேக்குறேன். இவன் எப்ப இங்க வந்தான்? டேய் மச்சான், டேய் அண்ணே. என்ன அம்மோ, இவன் எப்ப இங்க வந்தான்? ஐயோ, அவன் எப்ப வந்தாங்கிறத விட அவனை எழுப்பாத மதன். எழுப்ப கூடாதான்? ஏன்? சாம்க்கு ஹை ஃபீவர். காய்ச்சலாம்? அதான் நீ எழுப்பிராதா. நைட்டு நல்லா தானே இருந்தான். எப்படி இங்க எந்திரிச்சு வந்தான்? ஐயோ அண்ணே, அவனுக்கு ஹை ஃபீவர். காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இல்லையாமோ? உள் காய்ச்சல். உள் காய்ச்சலாம்? ஆமா, நைட் நீங்க 2 பேருமா உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. அப்புறம் அவனுக்கு உள் காய்ச்சல் வந்திருக்கு. பாவம், நைட் நீ வேற தூங்கிட்டியா? ரொம்ப முடியாம, நடக்க கூட முடியாம தான் இங்க டேப்லெட்டுக்காக வந்தான். நான் தான் டேப்லெட்லாம் கொடுத்து தண்ணியும் கொடுத்து டேப்லெட் போட்டுதான் அப்படியே தூங்கிட்டான். உன்கிட்ட ஏதாவது ஃபீவர் டேப்லெட்? பேக்ல எப்பவுமே போட்டிருப்பேன். அதுல இருந்து தான் எடுத்து கொடுத்தேன். சரி, சாம் ரொம்ப லேட்டா தான் தூங்கிருப்பான் போலயே. மச்சான் டேய். ஐயோ அண்ணே, எழுப்பாதன்னு சொல்றேன்ல. ஏன் அவனுக்கு காய்ச்சல் அடிக்குதுங்கற? எழுப்பி எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு ஹாஸ்பிடல் கூட்டு போலான்னு பாக்குறேன். எது ஹாஸ்பிடல் கூட்டு போறியா? ஹாஸ்பிடல் எல்லாம் கூட்டிட்டு போக வேண்டாம். அவனுக்கே நான் டேப்லெட் கொடுத்ததும் கொஞ்சம் சரியான மாதிரி தான் இருக்கும். உன்கிட்ட எந்திரிச்சு சொன்னானா? இல்லண்ணே, அவனுக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இது வர மழை டைம், காத்து வேற பாத்தியா, குளிர்ந்த காத்து அடிச்சுட்டே இருக்கு. காய்ச்சல் அடிக்கும் போது குளிர்ந்த காத்துல எல்லாம் வெளியே போனா காய்ச்சல் கூடும். பாவம், தூங்கட்டுமே. எலியும் பூனையுமா அடிச்சுப்பாங்க. இவனை பாவம் பாக்குற ஆளே கிடையாதே. எந்திரிச்சிட்டான் போலயே. சாம், ரெடி ஆயிட்டியாடா? இல்ல மச்சான், இப்போதான் நானே எந்திரிக்கிறேன். எந்திரி போலாம். இல்ல மச்சான், பிரஷ் பண்ணல. வீட்ல போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா காஃபி எல்லாம் குடிச்சிட்டு வந்துடுறேன். ஐயோ டே, உனக்கு காஃபி குடிக்கிறதுக்காக கூப்பிடல. அப்புறம் உனக்கு தான் காய்ச்சல் அடிக்குதுல, அதான் ஹாஸ்பிட்டல் கூப்பிடண்டா. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். காய்ச்சலாம்? டே, எனக்கு ஃபீவர் இருக்கதா நீ பாத்தியா? ஃபீவர் இருக்கிறதுனால தானே உன்ன மறந்து தூங்கிட்டு இருக்கேன். மொன்னா கட்டி விடிய காலமா தான் தூங்கி இருக்கேன். அப்புறம் இவ்வளவு நேரம் தூங்காம காலையில எந்திரிச்சு சுறுசுறுப்பா டான்ஸ் ஆடுவாங்க. காய்ச்சல் இல்லையா? ஏமோ அவன் நல்லா தான் இருக்கான். அவனுக்கு காய்ச்சல் எதுவும் இல்லைங்கிறான். போட்டு உடைச்சிட்டானா? லப லப லபன்னு இப்ப கத்த ஆரம்பிப்பானே. ஏடா, எனக்கு காய்ச்சல் நீ எவடா சொன்னது? அம்முதாண்டா சொன்னா. நீ நைட்டு ஃபீவர் டேப்லெட் கேட்க வந்தியாம். போகும். அப்புறம் அதான் மச்சான் உள் காய்ச்சல் இருக்கான். பாவம், அம்முதான் ரொம்ப பயந்துட்டான். என்ன மச்சான், எனக்கு உள் காய்ச்சல் இருக்கிறத பார்த்து உன் தங்கச்சி பயந்துட்டான். அது மட்டும் இல்லடா, குளிர் காத்து உன் மேல பட்டா காய்ச்சல் கூடிரான். அதனால உன்னை வெளியே விடாம உள்ளே பூட்டிடலான்னு கூட நினைச்சிருக்கான். சோ குளிர் காத்து என் மேல படக்கூடாதுங்கிறதுக்காக உன் தங்கச்சி என் மேல உள்ள அக்கறை சக்கரையில உள்ள பூட்டி போட்டுடலான்னு நினைச்சா. ஆமாண்டா, அதுக்குள்ளதான் நீ எந்திரிச்சிட்டியே. உன் தங்கச்சிக்கு என் மேல அக்கறை இருக்கத நீ நம்பிட்ட. ஆமாண்டா, இல்லன்னா அவ ரூம்லயே உன்னை தூங்க விட்டுருப்பாளா? இவளே சரியான திருட்டு ஃப்ராடு. நம்மள எதுக்கு ரூமுக்குள்ள அடிச்சு போடணும்னு நினைச்சா? டேய், நான் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு 1 hourல வந்துடுறேன். எது குளிக்க
இருக்க போறியா? உனக்கு ஏதாவது பிரச்சனையா அதுல? உனக்கே காய்ச்சல், உள்காய்ச்சல் இருக்க. டேய் சா வச்சிருவேன்னு சொல்லிடு. ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்க 2 பேருக்கு நடுவுல யார் மாட்டுறாங்களோ அவங்க தான் பாவம். இனிமே இவன் வீட்டுக்கு போய் இங்க அவன் வீட்டுக்கு போறதுக்கு நேரம் ஆகும், வரதுக்கு டைம் ஆகும். அதுக்கப்புறமா குளிச்சுட்டு ரெடி ஆகி வரதுக்கு எவ்வளவு நேரம் எடுப்பான்? இப்படி இவன் லேட்டா வந்தா நம்ம எப்ப ஆபீஸ் போறது? ஏமோ அவன் வந்து உனக்கு ட்ரைனிங் கொடுத்தாதான் உன்னாலே கவனிக்க முடியும். அதுக்கு முன்ன அங்க போய் நீ மட்டும் என்ன பண்ண போற? இவ எதுக்கோ பிளான் போடுறாளே, என்னன்னு தான் புரிய மாட்டேங்குது. இல்லனே, இவனால உங்களுக்கு லேட் ஆகலாம். அதான் இவன் லேட் பண்றதுனால நமக்கு கரெக்ட் டைமுக்கு ஆபீஸ் போக முடியாது. ஹலோ ஹலோ ஹலோ, யாரால லேட் ஆகும்? உனக்கெல்லாம் இருக்கிறதே 4 முடி. அந்த 4 முடியை காய வைக்கிறதுக்கே 40 நிமிஷம் எடுத்துப்ப. அதுல ஒரே ஒரு கிளிப்ப சொருகிறதுக்கு இன்னும் 40 நிமிஷம். ஆனா பசங்க எங்களுக்கு ஜஸ்ட் 10 நிமிஷம் போதும். அந்த 10 நிமிஷத்துல குளிச்சுட்டு ரெடி ஆகிடுவோம். நீ வேணா எழுதி வச்சுக்கோ மச்சான். நான் போய் குளிச்சு ரெடி ஆயிட்டே வந்தாலும் உன் தங்கச்சி இந்த 4 முடியில அந்த கிளிப்ப சொருகி இருக்க மாட்டான். அதுக்கப்புறம் முகத்துக்கு வெள்ள அடிக்கணும். டேய், உன் வேலைய பார்த்துட்டு கிளம்புடா. டேய், இவ எதுக்கோ பிளான் போடுறாளா? எதுக்காக என்ன போட்டி வைக்கணும்னு நினைச்சான்னு கண்டுபிடிச்சிட்டு நீங்க 2 பேரும் அடிச்சுக்கும் போது நடுவுல யார் வராங்களோ அவங்க தாண்டா பாவம். உன்னை தேடி வந்த பத்தியா? எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். என்னடா இன்னும் ஏன் ரூம்ல நிக்கிறேன்? ஏய், எனக்கு காய்ச்சல் வந்ததை நீ பாத்தியா? இப்ப வரலனாலும் நான் அடிச்சு சொல்றேன்டா. ஆபீஸ் போய் சேர்றதுக்குள்ளாடி உனக்கு குளிர் காய்ச்சல் வரும், அப்படி இல்லனா உள் காய்ச்சலாவது வரும். அது சரி, எதுக்காக என்ன இந்த ரூம்குள்ள பூட்டி போடணும்னு நினைச்சா? அது உனக்கு நைட் உள் காய்ச்சலா தான் இருந்து. எனக்கு ஆமா, உனக்கு தான். எனக்கு அஞ்சுக்கும் ட்ரைனிங் கொடுக்குற ட்ரைனர் வாரா நீ. இந்த குளிர் காய்ச்சல்ல குளிர் காத்துல நீ வெளிய வந்தன்னு வச்சுக்கோ, உன் உடம்புக்கு ஏதாவது ஆயிரம்ல. என்னமோ இருக்கே. நம்ம மேல அக்கறை சக்கரை எல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இவளுக்கு கிடையாது. நல்லா இருக்கிற எனக்கு எதுக்கு காய்ச்சல் வரணுங்கிறா? என்ன இன்னும் இந்த ரூம்லயே செட்டில் ஆகலான்னு பாக்குறியா? நைட்டே உன் காலை தரன்னு புடிச்சு இழுத்து வெளியே கொண்டு போட்டிருப்பேன். எனக்கு வேலை இருந்ததுனாலதான் உன்னை கண்டுக்கல. கிளம்புடா. ஃபுல்லா இங்கே செட்டில் ஆகலான்னு பாக்குறியா? இருடி, என்ன எதுக்கு போட்டி போடணும்னு நினைக்கிறான்னு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் இருக்கு. ஐயோ முருகா, இவனுக்கு குட்டியா காய்ச்சல் வராது போலயே. இவன் மட்டும் ட்ரைனிங் மண்ணாங்கட்டின்னு பக்கத்துல வந்து உட்கார்ந்தான். காசி சாருக்கு அந்த ஒர்க்கை முடிச்சு கொடுக்க முடியவே முடியாது. பால்ல தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துருவோமா? எப்படி இவன் இன்னைக்கு ஆபீஸ் வர்றதை ஸ்டாப் பண்றது? சரி, பாத்துக்கலாம். எப்படில இந்த நைட்டுக்குள்ள இவ்ளோ முடிச்ச? நைட்லாம் தூங்கவே இல்லடி, சத்தியமா சொல்றேன் அஞ்சு. நான் டெவலப்பிங் டீம்ல இருக்கும் போது ப்ரோக்ராம் போடுறதுக்கு கூட இவ்ளோ கஷ்டப்பட்டதில்ல. சரிடி, நீ அந்த பேப்பரை கொடு, நான் இந்த சிஸ்டத்துலயும் பண்றேன். கடைசியில அதே காப்பி பேஸ்ட் பண்ணி அந்த ஆள்கிட்ட கொடுத்துடலாம். இல்ல அஞ்சு, இதுல நிறைய கால்குலேஷன்லாம் வருதுடி. எஸ்டிமேஷன் எல்லாமே கௌதம் சார் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு கிளியர் பண்ணிட்டாரு. சோ நான் ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கேன். இடையில நீயே ஸ்டார்ட் பண்ணும்போது 2 பேருக்கும் கன்ஃபியூஸ் ஆயிரும். ஆமாலாம், டைப்பிங் ஒர்க்னா கூட ஓகே. சரி, நீ பாரு. நல்ல பல்ல காட்டி கதை விட்டுட்டு இருடி. இன்னல இருந்து இந்த காசு யாருன்னு உனக்கு காட்டுறேன். ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும், எவ்வளவு டிசிப்ளினா இருக்கணும், எல்லாத்தையும் உனக்கு இன்னையில இருந்து நான் கத்து கொடுக்குறேன். எப்படியும் உன்னால இன்னைக்கு ஈவினிங்குள்ள இதை முடிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஏதாவது காரணம் சொல்லி இனியா மேம நான் சமாளிச்சிருவேன். நாளைக்கு கொடுத்துட்றேன்னு என்னால இந்த ஒர்க்கை முடிச்சு கொடுக்க முடியும். ஆனா இன்னையில இருந்து இந்த காசு உனக்கு யாருன்னு காட்டுறேன்டி. இல்ல மச்சான், காலையில வந்ததுல இருந்தே சும்மாவே உட்கார்ந்துருக்கலாம். யாரு? நான் சும்மா இருக்கனா? டேய், மெயில் செக் பண்ணிட்டு இருக்கேன்டா. இல்லடா, இதெல்லாம் லஞ்ச்லயே நீ செக் பண்ணிடுவ. மெயில் செக் பண்றதுக்காக எல்லாம் டைம் எடுத்து உட்கார்ந்துதான் நான் பார்த்ததே கிடையாது. புதுசா இருக்கே, அதான் பாக்குறேன். டே, ஒன்னேதான். உனக்கு வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன வம்பு கிழத்து என் வாயை வாடகைக்கு வாங்கி அதுல குளிர்காயலாம் வெயிட் பண்றேன்னு எனக்கு புரியுது. ஆனா மச்சான், சாரி, எனக்கு வேலை இருக்கு. இல்லடா, காலையில ஒரு 1/2 hour உன் ஸ்டூடெண்ட்ஸ் தனியா விட மாட்டியே? வந்து கொஞ்ச நேரத்துல எனக்காக தான் வெயிட் பண்ணுவாங்க. நான் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருந்தா பாவம். ஏதாவது கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு வரேன்னு கிளம்பிடுவியே. இன்னைக்கு அந்த பக்கமே போகாம இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கியே, அதான் என்ன காரணம்னு கேக்குறேன். கண்டிப்பா தெரியணுமா? ஆமாடா, தெரிஞ்சுக்கணும்ல. நீ வேற சின்சியர் சிகாமணி. உன் 2 ஸ்டூடெண்ட்ஸே போய் பார்க்கலன்னா உனக்கு காலையிலேயே வேலை ஓடாதே. காரணம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமா? ஆமாடா, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தானே. நீ அந்த பக்கமே தலை வச்சு படுக்கலனா மூட்டையா? அப்பனா என்னமோ சம்திங் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன் தங்கச்சியை பார்க்கும் போதாண்டா கடுப்பா வருது. அதான் உன் தங்கச்சி இருக்க பக்கமே போக கூடாதுங்கிற முடிவுல இருக்கேன். அதாவது என் அம்மா இருக்க பக்கம் நீ போக கூடாதுங்கிற முடிவுல இருக்க. ஆமா, அதான் நைட் அவ ரூம்ல போய் தூங்குனியா? ஏண்டா, உனக்கு வர வேலையே இல்லையா? யாராவது ஒரு ஆளை கலாச்சிட்டே இருக்காட்டா உனக்கு தூக்கம் வராதுல?
இல்லடா வந்த உடனே ரெண்டு பேரும் எனக்காக வெயிட் பண்றாங்க. அதனால கொஞ்சமாவது ஏதாவது சொல்லி கொடுத்துட்டு வரேன்னு கிளம்புவியே. இன்னைக்கு பிரேக்ல சும்மா தட்டி விட்டு பாக்குற வேலையெல்லாம் உட்கார்ந்து மணிக்கணக்கா பாக்குறியே, அதான் கேட்டேன். அதான் சொல்றேன் இல்லடா, உன் தங்கச்சியை பாக்குறதுக்கே கடுப்பா இருக்கு. சரி, அவளை பாக்குறதுக்கு கடுப்பா இருந்தா என்ன, அதான் அஞ்சு இருக்காளே. அவ சண்டைனாலும் இவளுக்காக போவியடா. தூ, கேவலமா இருக்கு. அண்ணன மாதிரியாடா பேசுற? டேய், நான் அந்த மீனிங்க சொல்லல. கொஞ்சம் வேலை இருக்கு, அப்புறமா போன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன். உன் தங்கச்சிக்காக போகல, பாவம் அந்த பொண்ணு வேற வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அந்த பொண்ணுக்காக தான் போறேன்னு போவியே. இன்னைக்கு ரெண்டு பொண்ணுங்களுக்காகவும் போகல போல. அவனை இதுக்கு மேல ஒரு வார்த்தை வாய் திறந்தேன்னு வச்சுக்கோ, சாவ் அடிச்சிரு வேண்டாம். சரி சரி, கிண்டலா கேட்டுட்டோம். ஆனா இவன் எதுக்காக அந்த பக்கமே போகாம இருக்கான்? வேலையை ஓப்பி அடிக்கிற ஆள் இவன் கிடையாது. சைட் விசிட் பண்ற நாளா இருந்தாலும் ரெண்டு பேரும் வந்திருந்தாங்கன்னா 2 மணி நேரமாவது சாம் அவங்களுக்காக ஒதுக்குவான். இன்னைக்கு 2 நிமிஷம் கூட அந்த பக்கமே போகல. என்னவா இருக்கும்? ரொம்ப யோசிக்கிற போல. டேய், மச்சான், நான் அதை பத்தி யோசிக்கல. அப்புறம் இன்னைக்கு தொராங்கள் வராங்களாம். ஓ, எப்ப வராராம்? அவர் எப்ப வராருன்னு தெரிஞ்சா நீ ஆபீஸ விட்டு ஓடிடுறியாம். அதனால வருவேன் மட்டும் தான் மச்சான் சொல்லிருக்காரு. எப்ப வராருன்னு எல்லாம் தெரியாது. எப்படியும் வந்துதானடா ஆகணும். வந்ததுக்கு அப்புறமே கிளம்புறேன். அந்த ஆளுக்கு வர வேலையே இல்ல. எனக்கு ஒரு டவுட்டுடா. அம்மாவா வேண்டான்னு சொல்லிட்டேன், அதை எதுக்குடா பல்ல காட்டிட்டே சொல்ற? டேய், இனிமே நான் அழுதுட்டு சொல்ல முடியுமா என்ன? ஆனா நேத்துக்கு அவர் ரூம்ல போய் தூங்கி இருக்க. பின் குறிப்பு மச்சான், சும்மா நோட் பண்ணிக்கிறதுக்காக சொன்னேன். அவ வேண்டாங்கிற. தாத்தா கிட்டேயும் செல்லு பாட்டிக்கிட்டேயும் வேற பொண்ணு பார்க்கவும் சொல்லிட்டேன். துராங்களோட பொண்ணு வேற நல்லா படிச்சிருக்கா. இவ்வளோ ஏன் அம்மா அளவுக்கு இல்லைனாலும் அழகாதான் இருக்கா. இவளே கட்டிக்கோடா. விஷயம் என்ன தெரியுமா? உனக்கு வேலை இல்லைன்னு வச்சுக்கோ, தொணன்னு ஏதாவது பேசிட்டே இருக்கணும். டேய், நிஜத்தை சொல்றேன்டா, வயசாயிட்டு போகுதுல்ல. காலத்துல கல்யாணத்தை பண்ணி பிள்ளை குட்டிகளை பெத்துக்கிட்டு அப்படியே போக வேண்டாமா? இப்ப எங்க நான் இருக்கணுமா, இல்லனா எந்திரிச்சு போகணுமா? இல்ல, உனக்கு உன் ஸ்டூடெண்ட்ஸ் மேல அக்கறை இல்லைன்னா இங்கே இருந்துக்கோ. அக்கறை இருந்துன்னா கிளம்புனா போதும். அப்புறம் என்ன, மூட்டுவன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. என் அம்முக்கு ஒன்ன விட நல்ல மாப்பிள்ளைய என்னால பார்க்க முடியாதுடா. 2 பேரும் உங்க ஈகோவை புடிச்சிட்டு இருக்கீங்க. சரி மச்சான், நானும் பாக்குறேன் நீ எவ்வளவு தூரத்துக்கு கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடுற அப்படின்னு. வித்யா, ஒரு நிமிஷம். என்ன? கேண்டீன் போறியா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்பதானே எந்திரிச்சு வெளியே போறாங்க. சில நேரம் கேண்டீன் போயிட்டு வரதுக்கு முன்ன போர்ட்ல இருக்க இந்த சம்ம எரேஸ் பண்ணிடுவாங்க. நோட் பண்ணிட்டு கிளம்பலான்னு இருந்தனா அதான் 2 நிமிஷம் லேட் ஆயிட்டேன். ஏன்? ஒன்னும் இல்ல, எனக்கு பெருசாலாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. சரி. ஆனா நீ, சரண்யா, லிபினா, ரஷ்மி, உங்களெல்லாம் பார்க்கும்போது நான் பிஎஸ்சி காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. உங்க கூட நானும் ஜாயின் பண்ணிக்கலாமா? எங்க கூடயா? ம், இல்ல, நாங்க 4 பேரும் கேர்ள்ஸ். எப்படி நீங்க? இந்த காலேஜ்ல பசங்க பொண்ணுங்க எல்லாம் பேசாமலா இருக்காங்க. கேண்டீன் போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு வரதுல என்ன இருக்கு? இல்ல, அது இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதெல்லாம் பிடிக்காது. ஐயோ வித்யா, நீ சொன்னா கண்டிப்பா உன் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலனா நாளையில இருந்து உங்க கூட ஜாயின் பண்ண மாட்டேன். சரி. இவ்வளவு நாள் மேத்ஸ்ல டவுட் கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். அப்பவே இவளோட கேங்ல நம்மளும் ஒரு ஆளா சேர்ந்திருந்தோம். இந்நேரத்துக்கு இவளை நம்ம வலையில விழ வச்சிருக்கலாம். இதுக்கு தாண்டி சொல்றது, இந்த புத்தக புழுக்களை எல்லாம் கேங்ல வச்சிருக்க கூடாது. இத வந்ததுக்கு பிறகு சொல்லலாம். மித்ரா மேம் தான் சொல்லிட்டு போனாங்களே, நெக்ஸ்ட் பீரியட் நான் தான். அதுக்கு முன்ன யாரும் போர்டை எரேஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு தானே போனாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு இப்படி பண்றா? ஒருவேளை போர்டை எரேஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோ, நீயே அவனோட பார்த்து தான் காப்பி பண்ணுவ. மூட்டு உட்கார்ந்து சாப்பிடு. நீ அவளை விட்டு கொடுக்க மாட்டியே. ஐயே, இவன் கூட வரா? இவ ஆதி சார தானே லவ் பண்றா. ஏய், நான் சொன்னேன்ல, மித்ரா மேம் என்ன கூப்பிட்டு ஷிபு கூட யாரும் தனியா உட்காந்து பேசக்கூடாது. ஒருவேளை வித்யா தனியா ஷிபு கூட உட்காந்து பேசினாள்னா நீங்க யாராவது அவ கூட இருக்கணும் அப்படின்னு என்ன தனியா கூப்பிட்டு சொன்னாங்கடி. ஒருவேளை அன்னைக்கு மித்ரா மேம்க்கு ஷிபுக்கு கூட ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தே. ஷிபுவோட அம்மா கூட வந்தாங்கல்ல, அதை வச்சு ஏதாவது கோவத்துல ஷிபுவை பத்தி பேசியிருப்பாங்களோ. அப்படின்னா அதை வித்யா கிட்ட தானே பேசணும், அவங்க தானே ரிலேட்டிவ்ஸ். ஆனா மேம் மென்ஷன் பண்ணி சொன்னாங்கடி, ஒருவேளை ஷிபு கிளாஸ்ல தனியா வித்யா கிட்ட பேசினா நீங்க யாராவது கூட இருங்க அப்படின்னு. இது வித்யாக்கு தெரிய வேண்டாம், பட்டம் படாமலாம் சொன்னாங்கடி. அது மட்டும் இல்ல, வித்யாவா போய் அவன் கிட்ட எப்பவும் பேசுறது கிடையாது. அவன் தான் வேணனே வலிய வந்து வித்யா கிட்ட பேசிட்டு இருக்கான். நம்ம கிட்ட பேச்சு கொடுக்காதவன் வித்யா கிட்ட மட்டும் எதுக்கு பேச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறான்? ஒருவேளை ஒன் சைடு லவ்வா இருக்குமோ? இப்படியே ஆதி சார் கிட்ட போய் சொல்றியா? சொன்னா என்ன, அவர் சீரியஸாவா எடுக்க போறாரு? அவர் இந்த விஷயத்தையெல்லாம் ஃப்ரெண்ட்லியா எடுத்துட்டு போறாரு. சரி, ஏதோ ஒண்ணு. மித்ரா மேம் என்கிட்ட இப்படி கூப்பிட்டு சொல்லியிருக்காங்கன்னா அதுல ஏதோ ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்கு. சரி, வரேன்ல, பாத்துக்கலாம். ஏண்டி, ஒரு 2 நிமிஷம் எனக்காக வெயிட் பண்ண மாட்டீங்களா? ஷரணி, உன்கிட்ட தான் பேசுறேன். ஏண்டி, இந்த
எலிவாயனை கூட்டு வந்திருக்க? நம்ம கேங்ல ஒரு பையனா? அவன் தாண்டி அட்டை மாதிரி ஓட்டிக்கிட்டே இருக்கான். எருமை, சிரிச்சுட்டே பேசு. அப்படி இல்லைன்னா அவனை பத்தி தான் பேசுறான்னு அவனுக்கே தெரிஞ்சிடும். இப்ப எதுக்கு கூட்டு வந்திருக்க? அவன் தாண்டி உங்க கேங்ல என்ன சேர்த்துக்கோங்க, எனக்கு வேற ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அப்படின்னா. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் உங்க கூட சேர்றது விருப்பம் இல்லைன்னா நாளையில இருந்து உங்க கூட சேர மாட்டேன் அப்படின்னு வாக்கெல்லாம் கொடுத்துட்டு தான் வந்திருக்கான். என்னோட அவனை ஓட வைக்கிறது உங்க பொறுப்பு. அவ்வளவுதானே, பெர்ஃபார்மன்ஸ மட்டும் பாரு. அப்படியே நடந்தது. ஏன் சிரிக்கிறீங்க? நாங்க அப்படிதான் சில நேரம் ஏன் சிரிக்கிறோம் எதுக்கு சிரிக்கிறோம்னே தெரியாம சிரிச்சுப்போம். ஏன் சிரிக்கிறீங்கன்னு தெரியாம சிரிச்சுப்பீங்களா? ம். வந்ததுல இருந்தே உங்க 4 பேருக்குள்ளயுமே பேசி சிரிச்சிட்டு இருக்கீங்களே. கொஞ்சம் சத்தமா எனக்கு கேக்குற மாதிரி ஏதாவது பேசுனீங்கன்னா நானும் சிரிப்பேன்ல. ஓ அப்படியா? உங்களுக்கு விகா பிடிக்குமா? விகானா? விகா ஒரு ஜோடி, விஜய் காவேரி. யார் இவங்க எல்லாம்? இது தெரியாதா? மகாநதி பார்க்க மாட்டீங்களா? சீரியலா? இல்ல, எனக்கு சீரியல் பாக்குற பழக்கம் எல்லாம் இல்ல. சீரியல் பாத்தீங்கன்னா நாங்க எதுக்கு சிரிக்கிறோம்னு உங்களுக்கு தெரியும். கதை தெரிஞ்சாதானே உங்களால சிரிக்க முடியும். இப்படிதான் பேக்கு மாதிரி பேசுவாளுங்களா? ஷோ ஷிபு, இவளை கரெக்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா பாவண்டி, காவேரி மறுபடியும் விஜயா வெண்ணிலாக்கே விட்டு கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டான். அச்சச்சோ, என்னடி சொல்ற? ஆமா, விஜய பாக்குறதுக்கே பாவமா இருக்கு தெரியுமா? அப்ப காவேரி விட்டு கொடுத்துட்டு போயிருவாளா? ஏண்டி, உனக்கு தான் சீரியல் பாக்குற பழக்கமே இல்லையே. பிரம்மா பாக்குற பழக்கம் இருக்குல்ல, அதை வச்சுதான் அடிச்சு விட்டுட்டு இருக்கேன். இவன் என்ன போகவே மாட்டேங்கிறான். சரி, மறுபடியும் கும்பலா சிரிப்போம். இவனை ஓட விடுறதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. எதுக்கு சிரிக்கிறாளுங்கன்னே தெரியல. அப்படி என்ன சொல்லிங்க சிரிக்கிறீங்க? நீங்க மதான் சன் டிவி, விஜய் டிவி, சி தமிழ், கலர்ஸ் தமிழ் இதுல இருக்க மொத்த சீரியலையும் பாருங்க. அப்பதான் நாங்க எதுக்கு சிரிக்கிறோம்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா நீங்க எத்தனை நாள் தான் எங்க கூட வந்து உட்கார்ந்தாலும் நாங்க சிரிக்கிறத வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். சரி ஷிபு, ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு எனக்கு தோணிட்டே இருக்கு. இஃப் யூ டோன்ட் மைண்ட் கேட்கலாமா? சரண்யா, கேளுங்க. இப்பதான் நானும் உங்கள ஒருத்தனா மாறிட்டனே. ஆமா, எங்கள ஒருத்தரா மாறிட்டீங்களே. சரி, என்ன கேட்கணும்னு நினைச்சீங்க? நீங்க வித்யா கூட மட்டும் தான் பேசுவீங்களா? எங்க கூட எல்லாம் பேச மாட்டீங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல சரண்யா. உங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாங்கிறதுக்காக தானே வந்திருக்கேன். அப்ப ஏன் நீங்க வித்யா கிட்ட மட்டுமே மேத்ஸ் டவுட் கேக்குறீங்க? ஏன் கிட்ட, லிபி கிட்ட, ரஷ்மி கிட்ட எல்லாம் டவுட்டே கேட்க மாட்டேங்கிறீங்க? நீங்க எல்லாம் நல்லா மேட்ச் சால்வ் பண்ணுவீங்களா? சால்வ் பண்ணுவமே, நல்லா சால்வ் பண்ணுவோம். ஏண்டி சிரிக்கிறேன்? இல்ல, நீ சால்வ் பண்றத யோசிச்சு பார்த்தேன். அவனை நீ ஒத்தையில சமாளிச்சுக்கிறியா? நீங்க 3 பேரும் எப்படியா சமாளிச்சு அனுப்பி விட்டுருங்க. அப்பா அமைதியா உட்காரு, ரொம்ப பல்ல இழுக்காத. ஓ, உங்களுக்கு மேத்ஸ் நல்லா வருமா? அப்பனா இனிமே ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா உங்ககிட்டயும் டவுட் கிளியர் பண்ணிக்கிறேன். ஆமா, உங்க 4 பேர்லயும் மேத்ஸ் யாருக்கு நல்லா வரும்? லிபிக்கு நல்லா வருமே. ஆமாமா, நான் நல்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவேன். சத்தியமா சிரிப்பு அடக்க முடியலடி. ஓ, உங்களுக்கு மேத்ஸ் நல்லா வருமா? இனிமே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா என்கிட்ட கேளுங்க, நான் கிளியர் பண்றேன். 10th அவ மேத்ஸ் மார்க் எவ்வளவு தெரியுமா? 44. 44ஆ? 50காங்க? இல்ல 100க்கு. 12th 50 மார்க்ஸ் எடுத்திருக்கான். பைத்தியங்களா, நான் 10th-லயும் 12th-லயும் மேத்ஸுக்கு ஃபுல் மார்க்டி. தொலை எடுத்து இவளை கரெக்ட் பண்றதுக்காக இவளுங்க கிட்ட எல்லாம் பேச வேண்டியதா இருக்கு. ஓகே ஷிபு, அப்பனா இனிமே உங்களுக்கு என்ன சந்தேகம்னாலும் லிபியா காண்டாக்ட் பண்ணுங்க. நான் இருக்கேன். அவகிட்ட மட்டும் மேத்ஸ் கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா எம்எஸ்சி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிடுவாரு. புரியுதுங்க. அப்ப மட்டும் உங்களுக்கு சொல்லி தரதுக்கு ஒத்துக்கிட்டான்னு வைங்க ஷிபு, லைஃப்ல எதையும் சாதிச்சிடலாங்கிற வெறி உங்களுக்கு வரும். சரி சரி, இனிமே ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நான் லிபி கிட்டே கேட்டுக்கிறேன். இப்பதான் நீங்களும் வித்யா மாதிரி எங்களே ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டீங்கன்னு நாங்க நம்புறோம். சரிடி, எனக்கு ஒரு பிளைன் நோட்டு வாங்கணும். நாங்க 2 பேரும் கிளம்புறோம். நீங்க மெதுவா முடிச்சிட்டு வாங்க. சரி. இவளுங்க 4 பேரும் வேணனே வச்சு கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு. நம்ம வழிக்கு இவளை எப்படிதான் கொண்டு வரது? வேணனே இவளுங்களை வச்சு கிண்டல் பண்றான்னு நல்லாவே தெரியுது. இன்னுமாடி போகாம உட்கார்ந்துருக்கான். இங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கான். இவனுக்கு வேற ஃப்ரெண்ட்ஸே இல்லையா? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னா வேற கிளாஸ்ல வேற பசங்களே இல்லையா? ஏன் சடனா பல்லெல்லாம் தெரிக்கிற மாதிரி சிரிக்க? ஆதி சார், குட் ஆஃப்டர்நூன் சார். யாராவது ட்ரீட் வைக்கிறாங்களா? ஏன் சார்? இல்லம்மா, மோமோஸ், பானிபூரி, சமோசா அப்படி அடுக்கி வச்சிருக்கீங்களே, அதான் கேட்டேன். ஆமா சார், என்னோட ட்ரீட் தான். ட்ரீட்டா? இது நாங்க சாப்பிடறதுக்கு வாங்குனது. இல்ல சரண்யா, எனக்கு இந்த காலேஜ்ல பெருசா ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் இல்ல. புதுசா நீங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்கீங்க, அதான் நானே பே பண்றேன். எப்படி சுபு, புதுசா ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்களா? ஆமா சார், சரண்யா, லிபினா, ரஷ்மி, அப்புறம் நம்ம வித்யா, இவங்க 4 பேரும் எனக்கு புது ஃப்ரெண்ட்ஸ். அதான் நானே இன்னைக்கு பே பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். சோ இன்னைக்கு ட்ரீட்டும் உன்னோட தானே? ஆமா.
சரி அவங்களுக்கெல்லாம் ட்ரீட் வைக்கிறேன், எனக்கு எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டியா? உங்களுக்கு டீ காஃபி? டீ காஃபியா? என்னப்பா நான் ஒரு ப்ரொஃபசர், எனக்கு டீ காஃபிங்கிறேன். பீட்சா பர்கர் இந்த மாதிரி பெரிய அளவுல வாங்கி கொடுக்க மாட்டியா? இந்த மாதிரி வாங்கி கொடுப்பேன்னு நினைச்சேன். ஐயோலாம், என் பர்ஸ காலி பண்ணலான்னு பாக்குறியா? என்னடே பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் வாங்கி கொடுப்பியா? உங்களுக்கும் வாங்கி கொடுக்குறேன் சார். ஓ சூப்பர். எப்படியும் 2 பேரும் பார்த்துட்டே இருக்க போறீங்க, நான் இதுக்கு நடுவுல வரேன்டி. எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து சேரு. எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் இவன் நம்மள நம்பவே மாட்டா போல. பரவாயில்லையே வித்யா, ஷிபு எல்லாம் ட்ரீட் வச்சிருக்கான். இதுக்கு மேல இங்க இருந்தோம் ஒரு மாதிரி கலாய்ச்சிட்டே இருப்பான். கிளம்புறது பெட்டர். சார் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்க வாங்கி சாப்பிட்டுக்கோங்க, நான் பே பண்றேன். எனக்கு கிளாஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஓ கிளம்புறியா? அப்ப எனக்கு எதுவும் வேண்டாம். இதுக்கு மேல எல்லாம் வெயிட் பண்ணி வேஸ்ட். டவுட் கேக்குற மாதிரி பேச்சு குடுக்கலான்னு பார்த்தாலும் முடிய மாட்டேங்குது. இவ ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்தாலாவது கவுத்துரலான்னு பார்த்தா இவளுங்களை வச்சே கலாய்ச்சிட்டு இருக்கான். நடுவுல இந்த ஆதி வேறான். கிளாஸ்ல மித்ரா, இவங்க எல்லாரையும் தாண்டி இவளா ஏமாத்துறது ரொம்ப கஷ்டம். ஏன் இவ கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறதே கஷ்டம்தான். நம்ம வந்த வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறது பெட்டர். அதான் 1 டே பிக்னிக் பிளான் பண்றாங்க எல்லாம். அப்ப பாத்துக்கிறேன்டி ஒன்ன. எவ்வளவு நேரம் தான் அவளுக்கு பாடி கார்டா நிக்கிறேன், நான் பாக்குறேன்டா. போயிட்டானா? ஏன் போயிட்டானான்னு கேக்குறேன். சரியான இம்சை. கொஞ்ச நேரம் ஃப்ரீயா உட்கார்ந்து அழகா நாங்களே எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருப்போம். தொணன்னு பின்னாடியே வந்துட்டான். சரி வித்யா, நான் டீ குடிக்கிறதுக்காக தான் வந்தேன். இப்படி காலேஜ்ல ஒன்னா உட்காந்து பேசுறதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன, நான் சீக்கிரமா கிளம்பணும் அப்படிதானே? புரிஞ்சா சரிதான். இதை முடிச்சிருவியா? கஷ்டம் தாண்டி. எக்ஸ்ட்ரா 1 hour தேவைப்படான்னு நினைக்கிறேன். சரி, நான் ஒண்ணு பண்ணலான்னு இருக்கேன். இது இனியா காசி சாருக்கு கொடுத்த வேலை தானே? இப்ப என்ன சொன்ன? இது இனியா காசி சாருக்கு கொடுத்த வேலை. ஓ, எனக்கு என்ன தோணுதுன்னா, 1 hour டைம் வேணும்னு காசி சார் கிட்ட கேக்குறத விட இனியா கிட்ட 1 hour தாண்டி கொடுக்குறேன்னு பர்மிஷன் கேட்கலான்னு தோணுது. நான் ஒண்ணு பண்றேன். இப்பவே 4 மணி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் வந்து கேட்டுவாரடி. கேட்டதுக்கு பிறகு என்னால கொடுக்க முடியலன்னா இனியா காசி சார் தானே திட்டுவா. நான் இனியா கிட்ட போய் இந்த ஒர்க்கை நான் தான் பண்ணிட்டு இருக்கேன், 1 நாள்ல காசி சார் கிட்ட சப்மிட் பண்ணிடுறேன், அது வரைக்கும் நீ அவர்கிட்ட கேட்காதேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். அப்புறம் டென்ஷன் இருக்காதெல்லாம். தேவையில்லாம காசி சாருக்கும் நான் முடிக்க முடியலைங்கிறதுக்காக எந்த பிரச்சனையும் வராது. ஆமாமா, நீ சொல்றது கரெக்ட் தான். சரிடி, நான் இனியாட்ட பேசிட்டு வந்துடுறேன். செம்ம. இந்த ஃப்ளோரோட இன்சார்ஜ் ஸ்டாஃப் உனக்கு காசி சார், இந்த கம்பெனியோட சிஓ உனக்கு இனியாவா? இன்சார்ஜுக்கு கொடுக்கற மரியாதை கம்பெனி சிஓக்கு இல்ல. கௌதம் சார், என்ன அஞ்சு? இங்க இனியா மேம யாராவது இனியான்னு கூப்பிடுவாங்களா? கூப்பிடுவாங்களே. கூப்பிடுவாங்களா? அவங்க சிஓ இல்ல. சிஓவா இருந்தா என்ன? இல்ல, நான் பார்த்த வரைக்கும் எல்லாரும் அவங்கள இனியா மேம் தானே கூப்பிடுறாங்க. எல்லாருக்கும் அவங்க சிஓவா இருந்தாலும் அன்பு சாருக்கு அவங்க ஒய்ஃப், சாம் சாருக்கு அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதனால சாம் சார் இனியா மேம இனியான் தான் கூப்பிடுவாரு, அன்பு சாரும் இனியான் தான் கூப்பிடுவாரு. இந்த ஆள் கிட்ட கேட்டதுக்கு பேசாம உட்கார்ந்துருக்கலாம். என்ன? ஐயோ, அது இல்ல கௌதம் சார். ஸ்டாஃப் யாராவது அவங்கள இனியான பேர் சொல்லி கூப்பிடுவாங்களா? ஏன் ட்ரை பண்ணி பார்க்க போறீங்களா? இல்ல, சும்மா ஒரு ஜிகே தான். இனியா மேமோட அப்பாவும் மாமனாரும் இருக்காங்கல்ல, ஆமா. அவங்க இந்த கம்பெனியை பார்த்துட்டு இருக்கும் போதே சீனியர் ஸ்டாஃப் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களே இனியா மேம் தான் கூப்பிடுவாங்க. அன்பு சாரையும் சாம் சாரையும் தவிர யாருமே இனியா மேமா பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்களா? இல்ல, வயசுல கம்மியா இருந்தாலும் சீட்டுக்கு மரியாதை இருக்கலாம். இவ என்னமோ மறைக்கிறா. நான் உன்னை பார்க்க வந்தாலே உன் சீட்டை எனக்கு கொடுத்துடுறேன். ஐயோ அங்கிள், அப்பாவும் மாமாவும் வந்தாங்கன்னா என் சீட்டை நான் கொடுக்கறது இல்லையா? அத மாதிரி தான் மாமாக்கும் அப்பாக்கும் நீங்க ரொம்ப முக்கியம் ஆச்சே. அது சரி. சரிம்மா, கல்யாண வாழ்க்கையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்காங்க. அப்புறம் குழந்தை எப்படி இருக்கா? குழந்தை? அதாம்மா, அன்பு ஆசிரமத்துல இருந்து ஒரு குழந்தைய கூட்டு வந்திருக்கானே. மயம் நல்லா இருக்காங்க. சைட் விசிட் பண்ண போயிருக்கதா சொன்னேன். வரதுக்கு நேராகுமா இல்ல நான் கிளம்பவா? வந்துருவாங்க அங்கிள். நீங்க காலையில எப்ப வருவீங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா 2 பேரும் ஆபீஸ்ல இருந்திருப்பாங்க. இப்போ 1/2 hour முன்னாடி தான் அங்கிள் சைட் பக்கமா போனாங்க. சரி சரிம்மா, அன்பு கூட பாத்துடலாம். நான் சொல்லிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, சாம் கம்பெனில இருக்கிறதே கிடையாது. டைம் இருக்கும்போது வீட்டு பக்கம் வாங்க அங்கிள்.
இனியா, யார் இவர்? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இவ சீட்டை அவருக்கு கொடுத்துருக்கா அப்படின்னு இந்த கம்பெனிக்கு முக்கியமானவரா இருக்குமோ? வாடி, அங்கே நின்னுட்ட. இனியா, சின்ன ஹெல்ப் பண்றியா? என்ன? நேற்றுக்கு நீ காசி சார் கிட்ட ஒரு ஒர்க் கொடுத்துருந்தல. அது ரொம்ப அர்ஜென்ட் ஒர்க்கா? ஆமா, அதை பத்தி எதுக்கு நீ கேக்குற? இல்ல, அந்த ஒர்க்கை நான் தான் பாத்துட்டு இருக்கேன். நீ பாத்துட்டு இருக்கியா? உனக்கு நீடி தெரியும் அதை பத்தி? இல்ல, சும்மா தானே இருக்கேன், அதான். ஆனா முடிக்க முடியல. ஏய், நீ 4 நாள் உட்கார்ந்தாலும் அந்த ஒர்க்கை முடிக்க மாட்ட. அதை பத்தி ஐடியா இருந்தா தானே முடிப்பேன். இல்ல, என்ன நீ ஒரு 1 hour டைம் கொடுத்தியன்னா நான் முடிச்சிருவேன். எவ்வளவு முக்கியமான ஒர்க்கு அவர்கிட்ட கொடுத்ததை எதுக்கு கொண்டு கொடுத்தாரு? சரி, நான் பேசிக்கிறேன், நீ போ. இல்ல இனியா, இத பத்தி ஒரு மணி நேரத்துக்கு காசி சார் கிட்ட கேட்றாதா. ரொம்ப அர்ஜென்ட் ஒர்க்கா? நைட்டுக்குள்ள முடிக்க வேண்டிய ஒர்க் இசை. இன்னொரு 1 hourல கொடுத்துடுறேன் இனியா. நீ அது வரைக்கும் காசி சார்ட்ட மட்டும் கேட்றாதா. அந்த ஆள் எதுக்காக அந்த ஒர்க்கை இசை கிட்ட கொடுத்தாரு? ப்ளீஸ் இனியா, 1 hour அவர்கிட்ட கேட்றாதா. நீ கேட்காம இருந்தியனா அவர் 1 hour கண்டுக்க மாட்டாரு. அதுக்குள்ள நான் முடிச்சிடுறேன். சரி. இது யாருன்னு தெரியுதா? இல்ல, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. தரங்கள், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லாம இருக்குமா? விக்கோட பொண்ணு இசை தானே? ஆமா சார். சாரா? அங்கிள், அவ சிவில் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கா. இங்க யாருக்கு அவ அன்போட தங்கச்சின்னு தெரியாது. தெரியாதா? யா? இல்ல, சும்மா எம்ப்ளாயிஸ் மாதிரி நானும் இருக்கலாம் அப்படின்னு தான். அது சரி. யாரு? என் நண்பனோட பொண்ணாச்சே. அவனுக்கும் விளம்பரம் பிடிக்காது. அப்புறம் இசை சாமான்ல உள்ள கோவம் எல்லாம் போயிட்டா இல்ல இன்னமும் அப்படியே தான் இருக்கா? இல்ல, உன் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் விக்கி சொல்லிட்டு இருந்தான். நீ திருப்பி வந்திருக்கானே அவன் சொல்லும் போதுதான் எனக்கு தெரியும். ஏன்னா அன்பினிய கல்யாண டைம்ல என்னால வர முடியல. முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா வெளியூர்ல மாட்டிக்கிட்டேன். ஓ, ஓகே சார். சரி இனியா, நான் வரேன். சரிடி, நீ போ, நான் அப்புறமா வந்து பாக்குறேன். இசை, உன்கிட்ட தான் கேக்குறேன். சாமான்ல உள்ள கோவம் எல்லாம் போச்சுதா இல்லனா இப்பவும் அப்படியே தான் இருக்கா? அதெல்லாம் இல்ல சார். நீ மத்தவங்க முன்னாடி அவங்க 2 பேரையும் சார் மேடம்னு கூப்பிடுறது வரைக்கும் இருக்கட்டும். என்ன அங்கிள்னே கூப்பிடுமா? சரி அங்கிள். அம்மாடி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. நான் மனசுல தோன்ற விஷயத்த பட்டுன்னு உடைச்சிருவேன். உனக்கு சாம் மேல விருப்பம் இருக்குன்னு எனக்கு தெரியறதுக்கு முந்தையே சாமுக்கு என் பொண்ணை கட்டி வைக்கலான்னு ஒரு ஆசை இருந்தது. என் ஃப்ரெண்டு பொண்ணு நீயே எனக்கு பொண்ணு மாதிரி தான். உனக்கு அவன் கிடைச்சாலும் எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா ஊர் உலகத்துல ஃபுல்லா தேடினாலும் சாம் மாதிரி நல்ல ஒரு பையன் என் குடும்பத்துக்கு மருமகனா கிடைக்க மாட்டான். உனக்கு சாம் மேல விருப்பம் இல்லைன்னா சாம்க்கு என் பிள்ளை கட்டி வச்சிருவேன். அது உங்க விருப்பம் அங்கிள். நான் வரேன்டி. சரி, நீ போ. அவன் என்னடானா நான் வருவேன் தெரிஞ்சாலே ஓடி ஒளிஞ்சிருவான். இவன் என்னடானா 2 வார்த்தைக்கு மேல பேசவே மாட்டேங்கிறான். ஐயோ அங்கிள், அவளுக்கு உங்களை ரொம்ப தெரியாதுல்ல. எனக்கு, அன்புக்கு, சாம்கா இருக்கட்டும், எங்க 3 பேருக்குமே கம்பெனி பொறுப்பெல்லாம் நாங்க எடுத்து நடத்துறதுனால உங்களுக்கு தெரியும். நீங்க வீட்டு பக்கம் அதிகமா வரதில்ல. கொஞ்சம் பழகுனா ஜாலியா தான் பேசுவான். சரி சரிம்மா. அப்புறம் அங்கிள், ஷெரினுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு தான் இருக்கீங்களா? உனக்கு தான் தெரியுமேம்மா, நான் சாம என் வீட்டு மாப்பிள்ளை ஆக்கலான்னு பார்த்தேன். இசை மனசுல சாம் தான் இருக்கான் அப்படின்னு. அன்பும் தங்கச்சிக்கு சாம விட நல்ல மாப்பிள்ளை தன்னால தேட முடியாது. நீதானே என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளைன்னு அவனை சம்மதிச்சிட்டான். அதனால என் மனசுல இருந்த ஆசையை குழி தோண்டி புதைக்க வேண்டியதா போச்சு. அங்கிள், அதான் உங்களுக்கே தெரியும்ல, இசைக்கு ஒன்னும் கல்யாணம் ஆகல. ஆகலதான், அது எனக்கு தெரியுமே அம்மாடி. இப்பவ நான் என்ன சொல்ல வரேன்னா, இசைக்கு சாம புடிச்சிருந்தனா அவங்க 2 பேரும் கல்யாணம் கட்டிக்கட்டும். அப்படி இல்லைனா சாமுக்கு வெளிய இருந்து எந்த பொண்ணை எடுக்கிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். என் பொண்ணை கட்டி வச்சிருவேன். அவன் என்னடானா என்ன பார்த்ததுமே கல்யாண பேச்ச பத்தி பேசிடுவேன்னு சொல்லிட்டு பயந்து ஓடிட்டு இருக்கான். நீ என்ன இனியா அமைதியா இருக்க? உன் நாத்தனாருக்கு எதிரியா என் பொண்ணு வந்துருவான்னு பயப்படுறியா? ஐயோ அங்கிள், அப்படியெல்லாம் இல்ல. நீ எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, இசைக்கு சாம புடிச்சிருந்தனா இசை என் பொண்ணு மாதிரி தான். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கட்டும். ஆனா இப்படி ஒரு மாப்பிள்ளைய வெளியே எங்கேயும் விட்டு கொடுக்கறதுக்கு எனக்கு சம்மதம் இல்ல. ஷெரினுக்கு சாம் மேல ஏதாவது? என் பொண்ணு நான் போட்டு கோட்டை இது வரைக்கும் தாண்டினதே இல்லம்மா. ஓ, சரி சரி அங்கிள். இனியா, மனசுல எதுவும் எடுத்துக்காத. நான் தான் சொல்றேன்ல, நான் மனசுல நினைக்கிறத அப்படியே பட்டுன்னு உடைச்சிருவேன். புரியுது அங்கிள். நீங்க இசைக்கு கெடுதல் நடக்கிற மாதிரி எதுவும் சொல்லலையே. அவளுக்கு பிடிக்காம இருந்தா சாம் மாதிரி நல்ல ஒரு பையனை வெளியே யாருக்கும் விட்டு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்ல. அதேதாமா, புரிஞ்சுக்கிட்டே அது வரைக்கும் சந்தோஷம். அம்மாடி, இவனுங்க 2 பேரும் இப்ப வர மாதிரி தெரியல. எனக்கு என்னமோ இந்த சாம் பையதான் அன்பை இழுத்துட்டு வெளியே போயிருப்பான்னு தோணுது. செஞ்சாலும் செஞ்சிருப்பாங்க. நீங்க வரீங்கன்னு தெரிஞ்சாலே எஸ்கேப் ஆயிடுவான். சரிடாமா, நான் இந்த வழியா போனேன். சரி, உன்னையும் அன்பையும் சாமியும் அப்படியே பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன். வந்ததுக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இசையாவது பார்க்க முடிச்சுதேன். எப்படியும் நான் பொறுத்த வரைக்கும் அவனுங்க வரமாட்டானுங்க. நான் கிளம்புறேன். ஐயோ அங்கிள், காஃபி கொண்டு வர சொல்லிருக்கேன். அட்லீஸ்ட் காஃபியாவது சாப்பிட்டுட்டு போங்க. காஃபி சாப்பிடறதெல்லாம் விட்டு 6 மாசம் ஆகுதுமா. ஏன் அங்கிள், ஒரு நாள் 7 காஃபியாவது குடிப்பீங்களே?
உடம்புல சுகர் அது இதுன்னெல்லாம் பொல்லாத வியாதி வந்தாச்சு. கொஞ்சமா சக்கரை போட்டு கூட வீட்டுல குடுக்கறது கிடையாது. சக்கரை இல்லாம காஃபி குடிக்கிறதுக்கு குடிக்காம இருக்கலாமே. சரியாமாடி, நான் வரேன். இருங்க அங்கிள், பார்க்கிங் ஏரியா வரைக்கும் நானும் வரேன் கூட. சரிம்மா. இனியா மேம பாக்குறதுக்காக போனா, போயிட்டு வந்ததுல இருந்து எதையோ பத்தி தீவிரமா யோசிச்சுட்டே இருக்கா. இசை பர்மிஷன் கேட்க போனியே, ஏதாவது திட்டாங்களா? சேச்சா, அதெல்லாம் இல்ல அஞ்சு. வேற ஏதோ யோசிச்சானா அதான். சரிடி, எனக்கு ஒன்னா டைம் கொடுத்துருக்கா, அதுக்குள்ள நான் முடிச்சிடுறேன். ஒன்னா டைம் கொடுத்துருக்காளா? இவளுக்கு பின்னாடி என்னமோ ஒரு கதை இருக்கு. இனியா மாமா ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட பேசுற மாதிரி பேசுறாளே. வா இனியா. குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க? அந்த ஆள் இந்த ஒர்க் உனக்கு எப்ப கொடுத்தாரு? நான் தான் வாங்கினேன். நீ தான் வாங்கினேனா? உனக்கு இத பத்தி ஏதாவது தெரியுமா? கொஞ்சம் சாம் ஆல்ரெடி ட்ரைனிங் கொடுத்துருக்கான். கௌதம் சாரா எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க, அதை வச்சு நானே முடிச்சிட்டேன். நீ கொஞ்ச நேரம் ஒத்திருவாய மூடிட்டு காசி சார் கிட்ட இத பத்தி கேட்காம இருந்தாலே நான் முடிச்சிருவேன். இல்ல யார்கிட்ட கேட்டுட்டு அந்த ஆள் இந்த வேலையை உன் தலையில கட்டினாருன்னு யோசிச்சுட்டு நிக்கிறேன். ஐயோ இனியா, இத பத்தியெல்லாம் அவர்கிட்ட கேட்டுறாத. சரி, உன்னை சார் திட்டுறதுல தப்பே இல்ல. சரி, நீ அந்த பேப்பரை கொண்டா, நான் முடிச்சிடுறேன். எது, நீ முடிக்கிறியா? ஆமாண்டி, நான் முடிச்சிடலாம் இன்னைக்கு நைட்டுக்குள்ள. ஏய், 1 hourல நானே முடிச்சிருவேன். இந்த 1 hour ஒர்க்கே நீ பண்ணி கிரெடிட் எல்லாம் நீ எடுத்துக்கலான்னு பாக்குறியா? லூசு, ஒன்ன பாவம் பார்த்து நான் பேச வந்தா நீ என்னையே குற்றவாளி ஆக்கிடுவ. ஏஞ்சோ, இசை ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறதுனால உனக்கு போர் அடிக்குதுல்ல? ஆமா மேம், எனக்கு பயங்கரமா போர் அடிக்குது. காசி சார் என்னடானா இசைக்கு மட்டும் தான் ஒர்க் கொடுக்குறாரு. எனக்கு ஏதாவது கொடுத்தாங்கன்னா நானே ஏதாவது டைப் பண்ணிட்டு டைம் போகும். சாம் சார் எப்பவும் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது இல்லையே, இன்னைக்கு இந்த பக்கமே அவர் வரல, ஏனே தெரியல. ஏன் மேம், எனக்கு எதுவும் வேலை கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல எனக்கு ஏதாவது வேலை கொடுத்தா நான் முடிச்சிட மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? உனக்கு என்ன, ஏதாவது வேலை வேணாம் அப்படித்தானே? சரி, இப்ப என்கிட்ட உனக்கு ஒர்க் தரதுக்கு எதுவுமே இல்ல, ஏன்னா அதெல்லாம் உன்னால பண்ண முடியாது. ஏதாவது உன்னால முடிகிற ஒர்க் இருக்கும்போது கொடுக்குறேன், அப்ப நீ செஞ்சு கொடு, சரியா? ஓகே மேம். லாஸ்டா கேக்குறேன் இசை, கொடுத்துரு, நானே முடிச்சிடுறேன். நைட்டு தூங்காம ஒர்க் பண்றேன்டி. என்னடி உளர்ற? தூங்காம மட்டும் இல்ல மேம், இன்னும் சாப்பிட கூட இல்ல. சாப்பிடலையா? ஏன்? இல்ல இனியா, எனக்கு பசிக்கல. அது மட்டும் இல்ல, இந்த ஒர்க்கை முடிச்சாதான் என்னால அடுத்த எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். பசிச்சிருந்தா சாப்பிட்டிருக்க மாட்டேனா? உனக்கு தான் தெரியும்ல, பசிச்சதுன்னா கண்டிப்பா நான் சாப்பிட்டிருப்பேன். தேவையில்லாம வேலை பார்த்துட்டு இருக்க இசை. சரி நீ பாரு, எனக்கு ஒர்க் இருக்கு, நான் கிளம்புறேன். அப்புறம் இன்னைக்கு தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருந்தேனா சீக்கிரமா ஹாட் வாட்டர் காலி ஆயிட்டு. உன் ஃபிளாஸ்க்ல தண்ணி இருக்கலாம், அதை மட்டும் எடுத்து கொடுக்குறியா? சரி, எடுத்துட்டு வரேன். கௌதம் சார். சாரி மேம், இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமா இருக்கா, அதான் உங்ககிட்ட பேசுறதுக்கு டைமே இல்ல. ஏங்க, யாருமே இனியா மேமா இனியான் பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க தானே? இல்ல, சொன்னேன்ல. இனியா மேம் யார்கிட்டயாவது ரொம்ப க்ளோஸா பேசுவாங்களா? அவங்க அப்பா மாமா எல்லாம் இருக்கும்போது ஒர்க் பண்ண சீனியர் ஸ்டாஃப் கிட்ட நல்லா பேசுவாங்க. ஆனா ஜென்ஸ் கிட்ட எல்லாம் சிரிச்சு பேசுற மாதிரி எல்லாம் நான் பார்த்தது இல்ல. ஓ சரி சரி, நீங்க உங்க ஒர்க்க பாருங்க. ஒருவேளை ஒர்க்க முடிக்க முடியாதோங்கிற டென்ஷன்ல நிஜம் வெளியே வருதா, இல்ல டென்ஷனா இருக்கிறதுனால சாதாரணமா இனியா மேம் கிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசுறாளா? சரி, மியூசிக். மதியமா நீங்க சாப்பிடவே இல்ல, நாங்க கூப்பிட்டதுக்கு எனக்கு பசிக்கல அப்படின்னீங்க. சாரிடி, ஆபீஸ்க்குள்ள லஞ்ச் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இல்லைன்னா கண்டிப்பா நான் இங்க எடுத்துட்டு வந்து உன்னை கூட்டி விட்டுருப்பேன். ஏய், எனக்கு பசிக்கல, அதான் நீங்க ஒரு 12 o'clock போல வடை வாங்கி கொடுத்தீங்களே, அதுவே போதண்டி. இதை முடிச்சு கொடுத்துட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரி, நான் இப்போ காஃபி பிரேக்குக்கு வெளியே போறேன், வாங்கலாம். அப்படியே போய் ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு வந்துடலாம். ஐயோ கௌதம் சார், விளையாடுறீங்களா? நானே 1 hour பர்மிஷன் வாங்கி வச்சிருக்கேன், அதை கூட வேஸ்ட் பண்ண சொல்றீங்களா? நான் தான் சொல்றேன்ல, நீங்க தேவையில்லாம வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. மியூசிக் நான் உங்ககிட்ட கண்ணு காமிச்சேன்லாம், அட்லீஸ்ட் 2 நாளாவது டைம் கேட்டிருக்கலாம்ல. நீங்க பாத்தீங்களா, அவர் சொன்ன டைம்ல இந்த ஒர்க்கை நான் தான் முடிக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அவர் பேசுறதுல எனக்கு அது புரிஞ்சுது. அதுக்குன்னு ஒரு டீ பிரேக் கூட எடுக்காம வேலை பார்க்கணும்னு இருக்கா? ஏண்டி, இங்க ரெகுலரா ஒர்க் பண்ணிட்டு இருக்க எம்ப்ளாயிஸே கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுறாங்க, கரெக்ட் டைமுக்கு டீ குடிக்கிறாங்க. ஆமா, இப்படி எந்திரிக்காம ஒர்க் பண்ண கூடாது. இன்னைக்கு ஒரு நாள் தானே, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சொன்னா கேட்கவா போறேன். நீ போயிட்டு வா. சரி அஞ்சு, நீங்க வாங்க, அவங்களுக்கு ஒரு காஃபி வாங்கிட்டு வந்துடலாம். அச்சோ, இங்கதான் ஸ்நாக்ஸ் காஃபி எதுவும் எடுத்துட்டு வரக்கூடாதே. அந்த ஆள் கிடக்கான், கேட்டா நான் பதில் சொல்லிக்கலாம். அப்ப சரி. சரிடி, நீ உட்காந்துக்கோ, நாங்க வாங்கிட்டு வந்துட்டோம். ஆமாடி, முடிச்சிட்டியா? சார், 45 minutesல முடிச்சு கொடுத்துடுறேன் சார். எது, இன்னும் 3/4 மணி நேரமா?
ஏமா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நான் சொன்ன டைம்ல இனியா மேம் கிட்ட நான் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்ல. ஐயோ சார், நான் இனியா மேம் கிட்ட டைரக்டாவே பேசிட்டேன். என்னது? ஆமா, 1 hour பெர்மிஷன் கேட்டிருக்கேன். நீயா? ஆமா சார், இது நைட்டு முடிச்சு கொடுக்க வேண்டிய ஒர்க் தானா, நான் அதுக்கு முன்ன கொடுத்துருவேன். கொடுத்துட்டு தான் வீட்டுக்கு கிளம்புவேன்.